நீ தங்கமே, உன்னுடைய துணையிடமிருந்து பிரிக்க ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை இவர்தான் செய்து கொண்டு இருக்கின்றார். எதற்காக செய்கின்றார்? உன்னுடைய துணையை உன்னிடத்தில் பிரிப்பதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை உன்னிடத்தில் சொல்ல இந்த அப்பன் இன்று ஓடி வந்து விட்டேன். என் பிள்ளையே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இங்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கு ஒருவர் மட்டும் மற்றவர்கள் அவர்களின் துணையோடு சந்தோஷமாக இருப்பது பிடிக்காமல், முதலில் உனக்கு இந்த அப்பன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். துணை என்பது உன்னுடைய வாழ்க்கை துணையா மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இப்பொழுது உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களே அவர்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னுடைய பிறந்த சகோதரராகவும் சகோதரியாகவும் இருக்கலாம். உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கின்ற அவர்களை உன்னிடத்தில் இருந்து பிரித்து விடத்தான் இவையெல்லாம் நடக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் இவர்களின் துணை உனக்கு இருப்பதினால்தான் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக செய்துவிட முடிகிறது என்றால் என்பது இவர்களுடைய எண்ணங்கள். இவர்களின் துணையினால்தான் எந்த விஷயத்தை செய்வதற்கும் நீ சிறிது கூட தயங்குவது இல்லை. எதையுமே சட்டென்று முடிவெடுத்து விடுகின்றாய் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் உன்னை இந்த நிலையில் இருந்து மாற்ற வேண்டும் என்றால் இவர்களை உன்னிடத்தில் இருந்து பிரித்துவிட வேண்டும். இவர்களோடு நீ இருப்பது உனக்கு பலம், உன்னுடைய பலகீனமோ இவர்களை விட்டு நீ பிரிவதுதான் என்பதை புரிந்து கொண்டு அதை உனக்கு செய்வதற்காக இவர்கள் பல முயற்சிகளை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் செய்ய வந்த விஷயம்தான் இப்பொழுது இந்த பிரிவதற்கான நாடகம். அதற்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த எண்ணங்களை கொண்டவர்கள் உனக்கு வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு துன்பங்களை கொடுத்து கொள்ள உனக்கு உன்னோடு பேசுகின்ற அந்த துணை இடையே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பரப்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். நடந்ததை நடக்காததை மாற்றி மாற்றி சொல்லி உன் மீது அவர்கள் இருக்கின்ற நம்பிக்கையை கெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் மீது அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை எல்லாமே பொய் என்று அவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த காலகட்டத்திலும் நீ அவர்களுக்கு எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்ய போவது இல்லை என்று நீ இப்பொழுது பேசுவதை நாடகம் என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு நீ நின்று கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இவர்கள்தானே நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல துணையாக நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இவர்களின் ஒத்துழைப்பு உறுதியும் இருந்தால்தானே நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நம்மை எந்த வகையிலும் மனதளவிலும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று நினைக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தை நாம் சந்திக்க வேண்டியதை இவர்கள் யார் என்று சொல்லி இருப்பார்கள்? நம்மோடு அன்போடு இருப்பவர்கள் இப்பொழுது இது போன்று நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டாய் அல்லவா? உன்னுடைய இந்த வேதனை எல்லாம் தீரவும் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குவதற்காகத்தான், உன் முன்னால் உனக்கு யார் என்று தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தை, இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, எல்லாவற்றையுமே உனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய இவர்களை இப்பொழுது உனக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால் அது என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷங்களை அதற்கு யார் இந்த தீய எண்ணத்தை கொண்டு
உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். அதற்கு சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அதைத்தான் உன் அப்பன் செய்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை விஷயங்கள் செய்தாலும் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்காது. எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயத்தையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது இப்படித்தான் நடக்கும். இந்த சோதனைகளை கடந்துத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வேண்டும் என்று இருந்தால் அது அப்படித்தான் நடக்கும் என்று என் பிள்ளை இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியினால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகின்றது. என்னவென்று அப்பன் சொல்லவா? கவனமாக கேள் என் பிள்ளை. இவர்கள் எந்த அளவிற்கு உன்னோடு இருக்கின்ற இந்த துணையை பிரிக்க நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு உனக்கு அந்த துணைக்கும் இடையே இருக்கின்ற அன்பு அதிகரிக்க போகின்றது. ஒரு சிறு பிரச்சனைதான் ஒருவரிடமிருந்து ஒருவர் வைக்கின்ற அன்பை வெளிக்காட்டும். அப்படி அந்த அன்பு வெளிக்கொண்டு நிச்சயமாக வரப்போகின்றது. இவர்கள் எண்ணிய விஷயங்கள் இவர்களுக்கு தலைகீழாக மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது. இவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கப் போவது இல்லை. இவர்கள் நினைத்த விஷயம் அத்தனையும் அப்படியே மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நேரம் என் பிள்ளை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்போகின்றாய் என்று அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். அப்பன் பிரிகிறார்கள், சூழ்ச்சி செய்கின்றார்கள் என்று சொன்னது பயந்து விடாதே. அவர்கள் செய்து கொண்டு இருக்கட்டும். அவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிதான் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கென்று என்ன நடந்தாலும், உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அதை எல்லாவற்றையும் கடந்துவிட்டு ஒரு நிலையை நிச்சயமாக என்றாவது நீ பெற்றுக்கொள் தானே போகின்றாய். இப்பொழுது உனக்கு வேதனைகள் இருக்கின்றது என்று எண்ணி வருந்தினாய் அல்லவா? இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வேதனைகள் எல்லாம் மறந்து உனக்கு சந்தோஷம்தான் இருக்கப் போகின்றது. இந்த துணை நிரந்தரமாக இப்பொழுது உன்னிடத்தில் வரப்போகின்றது. இவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு அதிகரிக்கும். முன்பு போல எல்லாம் இப்பொழுதே இல்லை என் பிள்ளை. இந்த வாக்கினை கேட்கும் பொழுது நீ முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் இந்த மனிதர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி எதுவும் நடக்க விரும்பவில்லை. இப்பொழுது எல்லாம் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மையான சார்ந்ததாக இருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது என்கின்ற தெளிவு இப்பொழுது எல்லோருக்குள் இருக்கிறது. மற்றவர்கள் எதை சொன்னாலும் அதை நம்பி தனக்கு விருப்பமானவர்களிடம் சண்டையிடுவது எல்லாம் இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கு வழக்கமல்ல. அது வழக்கமாக மாறிவிட்டதா? அது என்னவென்று அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் அது எந்த ஒரு முடிவையும் இவர்கள் எடுக்கின்றார்கள். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளவு விரைவில் வரப்போவது கிடையாது. அதனால் என் குழந்தை, இவர்களிடம் இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் பயப்பட வேண்டாம். மேலும் அன்பை அதிகரிக்க செய்கின்ற இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். என் பிள்ளை, கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்காக அத்தனை நன்மைகளையும் தெளிவாக உன்னை தயார்படுத்தி கொண்டாலே போதும் என்று நீ கேட்டதை விரும்பியதையும் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இனி எந்த நேரத்திலும் நான் இருந்து நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ உன்னை மன நிறைவோடு தயார்படுத்தி கொண்டால் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உன் வசமாக நீ கேட்டதை எல்லாம்
உன்னிடத்தில் கொடுப்பது நிச்சயமாக நடக்கும். அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் மாறும். இந்த அப்பன் உனக்காக கொடுக்கக்கூடிய இந்த விஷயமானது வாழ்க்கையில் பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இரு. இவர்கள் சூழ்ச்சியை திறமையாக செய்யப்பட்டு உன் வாழ்க்கையில் அழகாக மாறும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.